Hi children, welcome to Math Rhythm. இந்த வீடியோல நம்ம cubes and cube rootsல exercise 6.1ல question number 3 solve பண்ணலாம். Okay? Exercise 6.1ல question number 3 என்ன கேட்டிருக்காங்க? Find the smallest number by which each of the following numbers must be divided to obtain a perfect cube னு கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ இங்க நமக்கு சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. they are not perfect cube numbers. இப்போ இந்த நம்பர்ஸை நம்ம perfect cube நம்பரை மாற்றணும்னா எந்த ஸ்மாலஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி பண்ணணும்னு நம்ம பார்ப்போம். செகண்ட் சம்மில் நம்ம என்ன சால்வ் பண்ணோம்? ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் மஸ்ட் பி மல்டிப்ளைட் டு அட்டைன் அ பர்ஃபெக்ட் கியூப் நம்பர்னு கேட்டிருந்தாங்களா? இந்த சம்மில் ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் which must be divided to obtain a perfect cube numberனு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்மால் நம்பரை எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு அதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிவன் சம்ஸ்க்கு போகலாம். இப்போ நம்ம 16 எடுத்துக்கலாம். 16 நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் நமக்கு 2 × 2 × 2 × 2ன்னு வரும் இல்லையா? ஒரு நம்பர் பர்ஃபெக்ட் கியூப் நம்பராக இருந்ததுன்னா அதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸை நம்ம 3 ஃபேக்டர்ஸாக குரூப் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ட்ரிப்ளெட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். எந்த நம்பருமே ட்ரிப்ளெட்ஸில் கவர் ஆகாமல் இருக்காது. எல்லா ப்ரைம் ஃபேக்டர்ஸுமே ட்ரிப்ளெட்ஸில் கவர் ஆயிரும். அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு ப்ரைம் ஃபேக்டர் லெஃப்ட் ஓவர் ஆயிருந்ததுன்னா நம்ம ஒன்று மல்டிப்ளை பண்ணியோ இல்லை டிவைட் பண்ணியோ அதை பர்ஃபெக்ட் கியூப் நம்பராக மாற்றணும். ஓகேவா? இந்த சம்மில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எந்த நம்பரால் டிவைட் பண்ணால் அது பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 16ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸில் நம்ம ட்ரிப்ளெட்ஸ் ஃபார்ம் பண்ணால் 2 × 2 × 2 இந்த ஒரு ட்ரிப்ளெட் தான் ஃபார்ம் ஆகும் இல்லையா? இந்த 2 லெஃப்ட் ஓவர் ஆகிருக்கும். 16ஐ பர்ஃபெக்ட் கியூப் நம்பராக மாற்றணும்னா we should divide this number by 2. கரெக்டா? ஏன்னா 2 × 2 × 2 × 2 16 இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் 2 கேன்சல் ஆயிருமா? இதில் ஒரு 2 லெஃப்ட் ஓவர் ஆயிருக்கு இல்லையா? இது வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ 2 × 2 × 2ன்னு ஒரே ஒரு ட்ரிப்ளெட் மட்டும் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஸோ 2 × 2 × 2னா நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? 8 வருமா? ஸோ 8 இஸ் அ பர்ஃபெக்ட் கியூப் நம்பர். நமக்கு ஒரு நம்பர் கொடுத்து அதை பர்ஃபெக்ட் கியூப் நம்பராக மாற்றணும்னா எந்த நம்பரால் டிவைட் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கிவன் நம்பரை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ட்ரிப்ளெட்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் லெஃப்ட் ஓவர் ஆகிருக்கோ அந்த ஃபேக்டர்ஸால் டிவைட் பண்ணால் த கிவன் நம்பர் வில் பிகம் அ பர்ஃபெக்ட் கியூப் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 54 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் நமக்கு 2 × 3 × 3 × 3ன்னு வரும். இதில் நம்ம ட்ரிப்ளெட்ஸ் ஃபார்ம் பண்ணால் 3 × 3 × 3 மட்டும்தான் கவர் ஆகும் இல்லையா? 2 லெஃப்ட் ஓவர் ஆயிரும். ஸோ த கிவன் நம்பர் ஷுட் பி டிவைடட் பை 2 டு அப்டைன் அ பர்ஃபெக்ட் கியூப் நம்பர். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸசைஸில் கொடுத்துருக்க சம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 81 கொடுத்துருக்காங்களா? 81 நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணால் 2 3s are 6, ரிமைனிங் 2. நெக்ஸ்ட் டிஜிட் பிகம்ஸ் 21, 7 3s are 21 இல்லையா? நெக்ஸ்ட் இதையும் 3ஆலே டிவைட் பண்ணிக்கலாம். 9 3s are 27. அகெயின் டிவைட் திஸ் நம்பர் பை 3, we will get 3. 3 3s are 9. மறுபடியும் 3ஆலே டிவைட் பண்ணிக்கலாம். 3 1s are 3. அப்போ நம்ம 81 எப்படி எழுதலாம்? 81 is equal to 3 × 3 × 3 × 3ன்னு எழுதலாம் இல்லையா? இப்போ நம்ம ட்ரிப்ளெட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். இது ஒரு ட்ரிப்ளெட் ஃபார்ம் ஆயிரும். இந்த 3 மட்டும் லெஃப்ட் ஓவர் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? கிவன் நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணால் we will get a perfect cube number. ஓகேவா? ஏன்னா 3 மட்டும்தான் லெஃப்ட் ஓவர் ஆயிருக்கு. ஸோ கிவன் நம்பரை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிட்டா we will get a perfect cube number. ஸோ the given number should be divided by 3 to get a perfect cube number. ஓகேவா? The smallest number by which 81 must be divided to obtain a perfect cube is equal to 3. Next sum போலாமா? Next sum நமக்கு 128 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 128 நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணால் 6 2s are 12, 4 2s are 8. மறுபடியும் 2ஆலே டிவைட் பண்ணிக்கலாம். 3 2s are 6, 2 2s are 4. 32 2ஆல் டிவைட் பண்ணால் we will get 16. மறுபடியும் 2ஆலே டிவைட் பண்ணிக்கலாம். 8 2s are 16. அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 4 2s are 8. மறுபடியும் 2ஆலே டிவைட் பண்ணிக்கலாம். 2 2s are 4. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் we will get 1. 2 1s are 2. ஓகேவா? இப்போ நம்ம 128 எப்படி எழுதலாம்? 128 is equal to எத்தனை 2 இருக்குது? 1 2 3 4 5 6 7 இருக்குது. இப்போ 128 as a product of prime factors எழுதியாச்சு. இப்போ நம்ம ட்ரிப்ளெட்ஸ் ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 2வும் சேர்ந்து ஒரு ட்ரிப்ளெட் ஃபார்ம் பண்ணும். அடுத்த 3 2வும் சேர்ந்து ஒரு ட்ரிப்ளெட் ஃபார்ம் பண்ணும். ஒரே ஒரு 2 மட்டும் லெஃப்ட் ஓவர் ஆயிருக்கு இல்லையா? அப்போது the given number should be divided by 2 to get a perfect cube number இல்லையா? Therefore, the smallest number by which 128 must be divided to obtain a perfect cube number is 2. ஓகேவா? ஏன்னா இந்த 2 மட்டும் நமக்கு ட்ரிப்ளெட்ஸில் கவர் ஆகலை.
இது மட்டும் லெஃப்ட் ஓவர் ஆயிருக்கு. ஸோ எந்தெந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் லெஃப்ட் ஓவர் ஆயிருக்கோ அந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸால் நம்ம டிவைட் பண்ணிடணும் டு அப்டைன் அ பர்ஃபெக்ட் கியூப் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 135 கொடுத்துருக்காங்களா? 135 நம்ம 3ஆல் டிவைட் பண்ண முடியும். 1 + 3 4, 4 + 5 9. 135ஓட டிஜிட்ஸ்லாம் ஆட் பண்ணால் நமக்கு 9 வருது. 9 3ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ 135 கேன் ஆல்சோ பி டிவைடட் பை 3. ஸோ நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 3ஆல் டிவைட் பண்ணால் we will get 4 3s are 12, remaining 1, next digit becomes 15, 5 3s are 15. இதையுமே நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 3 1s are 3, remaining 1, next digit becomes 15, 5 3s are 15. இதையும் 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 5 3s are 15. மறுபடியும் 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 5 1s are 5. ஓகேவா? ஸோ 135 can be written as 3 into 3 into 3 into 5. இப்போ நம்ம ட்ரிப்ளெட்ஸ் ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். 3 into 3 into 3 ஒரு ட்ரிப்ளெட் ஃபார்ம் ஆயிருமா? 5 மட்டும் லெஃப்ட் ஓவர் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிவன் நம்பரை 5ஆல் டிவைட் பண்ணால் that number becomes a perfect cube number. Therefore, the smallest number by which 135 must be divided to obtain a perfect cube is 5. ஓகேவா? ஏன்னா இங்கே 5 தான் லெஃப்ட் ஓவர் ஆயிருக்கு. ஸோ நம்ம 5ஆல் டிவைட் பண்ணால் this number will become a perfect cube number. நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் 192 கொடுத்துருக்காங்களா? இப்போ 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 9 2s are 18, remaining 1, next digit becomes 12, 6 2s are 12. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 4 2s are 8, remaining 1, next digit becomes 16, 8 2s are 16. Again 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 4 2s are 8. Again divide this number by 2, we will get 2 1s are 2, 2 2s are 4. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 6 2s are 12. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 3 2s are 6ன்னு வரும் இல்லையா? இப்போ 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 3 1s are 3. So we have to write 192 as a product of prime factor. 192 is equal to எத்தனை 2 இருக்கு? 1 2 3 4 5 6. ஸோ 6 2s எழுதியாச்சு. அண்ட் தென் 1 3. ஓகேவா? இப்போ நம்ம ட்ரிப்ளெட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். 2 into 2 into 2 ஒரு ட்ரிப்ளெட். அகெயின் 2 into 2 into 2 இன்னொரு ட்ரிப்ளெட். இப்போ இதில் லெஃப்ட் ஓவர் ஆகிருக்கு நம்பர் என்ன? 3 இல்லையா? 3 லெஃப்ட் ஓவர் ஆகிருக்கு, எந்த ட்ரிப்ளெட்ஸ்லையுமே கவர் ஆகாமல். ஸோ வி ஷுட் டிவைட் த கிவன் நம்பர் பை 3 டு கெட் அ பர்ஃபெக்ட் கியூப் நம்பர். ஓகேவா? ஸோ நம்ம 192 3ஆல் டிவைட் பண்ணிட்டோன்னா நமக்கு பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் கிடைச்சிரும். இது நம்ம ரீசனும் எழுதிக்கலாம். 3 does not appear in a group of 3, therefore the smallest number by which 192 must be divided to obtain a perfect cube is 3ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி ப்ரீவியஸ் சம்ஸ்க்கும் நீங்கள் எழுதிக்கலாம். 135ல் 5 மட்டும் லெஃப்ட் ஓவர் ஆகிருக்கு இல்லையா? அப்போது 5 does not appear in a group of 3, therefore the smallest number by which 135 must be divided to obtain a perfect cube number is 5ன்னு எழுதலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி சம் வந்து 128, இதில் ஒரு 2 மட்டும் லெஃப்ட் ஓவர் ஆகிருக்கு. ஸோ prime factor 2 does not appear in a group of 3, therefore the smallest number by which 128 must be divided to obtain a perfect cube is 2ன்னு எழுதலாம். ஓகேவா? ரீசனும் நம்ம எழுதிக்கலாம். எதனால் நம்ம வந்து அந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோன்றதுக்கு ரீசன் அதுதான். அது வந்து ட்ரிப்ளெட்ஸில் கவர் ஆகாது. குரூப் ஆஃப் 3 நம்பர்ஸில் அந்த நம்பர் கவர் ஆகாது. அப்போது நம்ம கிவன் நம்பரை அந்த லெஃப்ட் ஓவர் நம்பரால் டிவைட் பண்ணும்போது கிவன் நம்பர் வில் பிகம் அ பர்ஃபெக்ட் கியூப் நம்பர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். 704 கொடுத்துருக்காங்களா? இப்போ 704 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 3 2s are 6, remaining 1, next digit becomes 10, 5 2s are 10, and then 2 2s are 4. மறுபடியும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 2 1s are 2, remaining 1, next digit becomes 15, 7 2s are 14, remaining 1, next digit becomes 12, 6 2s are 12. ஓகேவா? மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 8 2s are 16, remaining 1, next digit becomes 16, again 8 2s are 16. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 4 2s are 8, 4 2s are 8. மறுபடியும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 2 2s are 4, 2 2s are 4. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 2 1s are 2, 2 1s are 2, 11 2s are 22. இப்போ 11ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 11 1s are 11. ஓகேவா? 704 as a product of prime factors நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 2 into 2 into 2 into 2 into 2 into 11 எழுதலாம் இல்லையா? அப்போது நம்ம ட்ரிப்ளெட்ஸ் ஃபார்ம் பண்ணோன்னா 2 into 2 into 2 ஒரு ட்ரிப்ளெட் ஃபார்ம் ஆயிரும். இந்த 2 into 2 into 2 ஒரு ட்ரிப்ளெட் ஃபார்ம் ஆயிரும். லெஃப்ட் ஓவர் நம்பர் என்ன? 11. 11 தான் குரூப் ஆஃப் 3 நம்பர்ஸில் கவர் ஆகாமல் லெஃப்ட் ஓவர் ஆகிருக்கு இல்லையா? அப்போது the given number should be divided by 11 to obtain a perfect cube number. கரெக்டாக? Because 11 does not appear in a group of 3. ஓகேவா?
11 does not appear in a group of 3. Therefore, the smallest number by which 704 must be divided to obtain a perfect cube is 11. புரியுதா இந்த சம் எப்படி போடணும்ட்டு ஒரு நான் பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் கொடுத்து அதை பர்ஃபெக்ட் கியூப் நம்பராக மாற்றணும்னா எந்த நம்பரால் டிவைட் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கிவன் நம்பரை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கோங்க. கிவன் நம்பரை அஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸை எழுதுனதுக்கப்புறம் நம்ம ட்ரிப்ளெட்ஸ் ஃபார்ம் பண்ணணும். எந்தெந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வந்து ட்ரிப்ளெட்ஸில் கவர் ஆகாமல் இருக்கோ அந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸால் கிவன் நம்பரை டிவைட் பண்ணிட்டோன்னா தென் தட் நம்பர் வில் பிகம் அ பர்ஃபெக்ட் கியூப் நம்பர். ஓகேவா? இப்படி தான் பண்ணணும். புரியுதா? தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.